ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசு லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? நான் சொல்கிறதுக்கு ரெடி. மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்து. அப்போ வந்து நானே எனக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன், கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிடுறாங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு பணம் வந்து 30 லட்சம் வீட்டுக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு எல்லோரும் ஏஞ்சி போயிடுறாங்க. அண்ணாமலையே சொல்லிடுறாரு, மனோஜ் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி. மனோஜ் கேட்குறான், ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன், அவங்களே கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கல்ல, நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு வேறு ஆள் இருக்காங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. அப்புறம் மீனா முத்து கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நமக்கு என்ன பொறாமையா, கண்டுபிடிச்சா எல்லா பணமும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது, நாம் என்ன கமிஷன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான வேலையை அவங்க தான் பார்க்க போகிறாங்க, போக போக அவங்களுக்கே தெரியும். அப்புறம் முத்து வந்து கேட்பேன், இன்னும் நீ தூங்கலையா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஆர்டர் இருக்கல, அது பூ கட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிந்தாமணி அம்மா விட நான் நல்லா பண்ணணும், என்னை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன், எனக்கு வருமானம்லாம் வேணாங்க, நான் நல்லா பண்ணி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, வியாபார உத்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து, என்னது முத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பா. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்புறம் பேசுவாங்க. அந்த சின்னவனி அம்மா தான் பண்ணால் நான் ஆள்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. வாளா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. முத்துமணி மாலை அந்த பாட்டை போட்டு இது பண்ணிப்பாங்க சாங்லாம். ஸ்டார்டிங் முத்து வருதுல, அதனால சொல்லி அப்படின்ட்டு. அதே இதில் பூவை வச்சுருந்தோம். என்னங்க 400 பூ எடுத்து தலையில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாள். நானே இப்போ ஏதோ ரொமான்ஸில் தான் வச்சேன், வீடு காசு தானே நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே முத்துக்கு ஒரு ஃபோன் வரும். அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணும்போது 3 நாள் வந்து சவாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிவிட்டு, சரி எனக்கு சவாரி வந்துச்சு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் நடக்கும். மீனம்மா மீனம்மா அப்படின்னு சாங்லாம் பாடிட்டு 2 பேரும் அப்புறம் வாய் வந்து பொத்துவோம் மீனா. நல்லா போச்சு இன்றைக்கான எபிசோட். அப்புறம் வெடிஞ்சிடும். அப்புறமா அந்த மீனா பின்னாடி சுற்றிட்டு இருந்தால அவன் அப்புறம் வித்யா அவங்க 2 பேர் பேசிப்பாங்க. அது மாதிரி உங்கள் வண்டியில் சரி பண்ணிட்டேன், வாட்டர் வாஷ் அப்புறமா டேங்க்கை ஃபில் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். இருங்க காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ரோகிணி வருவா. என்ன அப்படிங்கிற முறுக்கு, என்ன முறுக்கா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி 30 லட்சம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆள் கிடச்சிட்டான், அவன் வந்து கோவிலில் தான் அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஐடியா யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது முத்து மீனா தான் கொடுத்தாங்க. ஏன் அவங்களே கண்டுபிடிக்க வேண்டியதானே? இல்லை நான் அவங்க கண்டுபிடிச்சா நான் தான் பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லுவாங்க, அது வேண்டாம் எனக்கு, நான் சிட்டி வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனை வச்சா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, திருடனுக்கு திருடன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்புறம் மீனா தம்பி முத்து எல்லோரும் பேசுவாங்க. இந்த மாதிரி அது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, என் வீடியோ எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுவாங்க. சரி மாமா, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொல்லுவான். அதுக்கப்புறம் சிட்டி வர சொன்னால அந்த இடத்துக்கு வந்துடுவான் சிட்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடு வாங்கினேன், இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ அந்த கோவிலில் இருக்குது, நீ எப்படியா எனக்கு எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பண்ணுவான். போயிட்டு நாளைக்கு அந்த கோவிலில் போயிட்டு எல்லாம் செக் பண்ணுறதுக்காக போவோம். அதுவும் நம்மளோட சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும். ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா முத்துக்கு அந்த சவாரி வந்திருப்பாங்க. 2 பேர் வயசானவங்க, ட்ரிப்பு மாதிரி வரலான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா மலேசியாவிலேருந்து 2 பேர் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ தான் இதான் நம்ம ரோகிணி பற்றி நம்ம எதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறான். இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.